நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. இன்னைக்கு நம்ம வளையல் வச்சு சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் கம் ஆர்கனைசர் ஐடியா பார்க்க போறோம். அதுக்காக இந்த ஒரு வளையல் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கம்பி இருக்கும் இல்லையா? கம்பி எடுத்துக்கோங்க. அதாவது இங்கிலீஷ்ல நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்? மெட்டல் வயர். ஸோ மெட்டல் ஒயரும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத வந்து அன்வைண்ட் பண்ணிடுறேன். நமக்கு ஏன்னா ஒரே ஒரு ஒயர் தான் தேவைப்படுது. ஸோ அதாவது 2 தேவைப்படுது. ஸோ அன்வைண்ட் பண்ணிட்டு நம்ம ஒண்ணொண்ணா எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஒயர் எடுத்துருங்க. அந்த ஒயர எடுத்துட்டு அத வந்து இந்த மாதிரி நம்ம முடிக்கிட்டு, அதுக்கப்புறமா இது நல்லா வந்து இதே மாதிரியே வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, அந்த ஒயர்ல இருக்கிற எல்லா அ அன்ஈவன்னஸும் போயிட்டு ஸ்ட்ரெய்ட்டா உங்களுக்கு வந்து முறுக்கிய ஒரு கம்பி போல நல்லா சூப்பரா வந்து கிடைக்கும். அதனால ஒரு பக்கம் இந்த மாதிரி நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டே இருங்க. கை லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு வலிக்கிற மாரி இருந்துச்சுன்னா, டாங்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி, அதுல அந்த ஒயர நல்லா வந்து முடுக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த பக்கத்துல இருந்து இத நல்லா இந்த மாதிரி வந்து அழகா வந்து நம்ம திருப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு அழகா வந்து சூப்பரா இந்த மாதிரி கிடைச்சிடும். ஸ்ட்ரெய்ட் லைனா அழகா திக்கா கிடைச்சிரும். ஸோ இந்த பக்கம் நான் சொன்ன மாதிரியே ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒயர்ல வந்து அத நல்லா டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணியிருக்கேன். அப்பதான் அந்த சப்போர்ட்ல உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இத அப்படியே ஹாஃபா நம்ப இந்த மாதிரி வந்து மடிச்சிடுறோம். ஸோ மடிச்சதுக்கு அப்புறமா இத வந்து நல்லா ஈவனா ஒரே பக்கமா கரெக்ட்டா வரா மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதனுடைய அந்த பேஸ வந்து இப்ப சிசர் யூஸ் பண்ணி அந்த அன்ஈவனா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி ஸ்ட்ரெய்ட்டா வந்து எடுத்துக்கலாம். அடுத்து இப்ப இது 2 பகுதியா அப்படியே வந்து ஈக்குவலா பிரியுங்க. இந்த பக்கம் எப்படி வளைக்கிறீங்களோ, அதே மாதிரியே மிரர் இமேஜ் மாதிரி அந்த பக்கமும் வளைக்கணும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே இதே மாதிரியே பண்ணுங்க. அடுத்து இத அப்படியே வந்து ஒரு சுருள் மாதிரி நம்ம சுருட்டி விடணும். அதுக்கு உங்களால கையில பண்ண முடியும்னா, அப்படியே சுருள் மாதிரி கையிலேயே பண்ணி சுருட்டி விட்டுருங்க. இல்லன்னா, இந்த மாதிரி ஏதாவது டாங்ஸ் இருந்ததுன்னா, டாங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி டாங்ஸ் இல்லன்னா, சிசர் யூஸ் பண்ணி அதோட ஹெல்ப்ல கூட நீங்க அழகா இந்த மாதிரி இத வந்து சுருட்டி விடலாம். இந்த பக்கம் அழகா அதே மாதிரி சுருட்டி விடுங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் நம்ம மாத்தி இதே மாரியே சுருள் மாதிரி சுருட்டி எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட இது பார்க்கறதுக்கே ஒரு சிசர் ஷேப்புக்கு இப்போ உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இதனுடைய பேஸ் இருக்கு இல்லையா? அந்த பக்கம் இருக்கு இல்லையா? அத அப்படியே நம்ம வளைக்க போறோம். இதோ பாருங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம ப்ளவுஸுக்கு ஹூக் இருக்கும் இல்லையா? அதே ஷேப்புக்கு இது கரெக்ட்டா பெரிய ஹூக்கா வந்துருச்சு பாருங்க இப்போ. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ப்ளவுஸ் ஹூக் ஷேப்புக்கு இந்த ஹூக் வந்து இப்ப ரெடி பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்றீங்கன்னா, நான் 2 கம்பி வேணும்னு சொன்னேன் இல்லையா? மெட்டல் வயர். ஸோ அதுக்காக நம்ம இன்னொரு மெட்டல் வயர்லயும் வந்து ஒரு வேல பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஹூக் வந்து நல்ல டைட்டா நமக்கு ஃபர்மா இருக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த இடத்துல கரெக்ட்டா நான் வந்து நூல் வச்சு இந்த மாதிரி சுத்திட்டே வந்தேன் அப்படின்னா, இந்த ஹூக்குக்கு ஒரு கிரிப் கிடைச்சிரும். நம்ம ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ற அந்த ஹூக்குக்குமே பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட்ல சின்னதா பத்த வச்சிருப்பாங்க. நல்லா எடுத்து பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதையும் நான் வந்து இப்ப பண்ணியிருக்கேன். ஸோ தட் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்ப நமக்கு ரெடி ஆயிடும். இந்த நூல் இருக்கிறதுனால. இப்போ ஒயர் வச்சும் நீங்க இதுல சுத்தலாம். ஒயர் வச்சு சுத்துனீங்கன்னா, அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு சின்ன ஒயர் வச்சு தான் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல லுக் இருக்காது. அதனால நான் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த கலர் அதாவது ப்ரவுன் கலர் குங்குமம் கலர்ல வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுல நூல் சுத்தியாச்சு. இப்போ இந்த ஹூக்கும் வந்து நம்ம அழகா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஆர்கனைசர் கம் ஹோம் டெக்கரா தான் இருக்க போகுது அப்படின்றதுனால, தாராளமா உங்க வீட்ல நீங்க பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த ஹூக் ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து இன்னொரு ஒரு மெட்டல் ஒயரும் இதே மாரியே முறுக்கி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதையுமே நம்ம ஈக்குவல் ஹாஃபா இந்த மாதிரி வந்து மடிச்சிடுறோம். இதோட அந்த நுனியையும் நான் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மடிச்சதுக்கு அப்புறமா, இதையும் நம்ம வந்து சுருள் மாதிரி சுருட்ட போறோம். பட் ஹூக் மாதிரி கிடையாது. இத வந்து கிட்டத்தட்ட அதோட நெக் ரீஜியன் வரைக்குமே ஃபுல்லா கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு, அப்படியே ஹூக்கா வந்து இத அப்படியே நம்ம சுத்திட போறோம். இந்த ஹூக்கா திருகும் பொழுது நம்ம வந்து ப்ராப்பரா ஒரே ஆங்கிள்ல டீல் பண்ணோம்னா, அந்த அந்த சுருள் மாதிரி வர்றது வந்து ரொம்ப ஈவனா வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டைம் உங்களுக்கு வரலன்னா, யூ டோன்ட் வரி. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வர வச்சுக்கோங்க. நல்லாருக்கும். இது திக்கான கம்பி அப்படின்றதுனால, உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காவே இருக்கும். அதுவும் நம்ம முறுக்கி வேற வந்து பண்றோம் இல்லையா? ஒரே கம்பிய வந்து டபுளா முறுக்கி, அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ்லாம் பண்றோம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும் இது. நல்ல ஒரு மெட்டல் லுக்லயே வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் சுருட்டிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம அந்த சுருள் வந்து அழகா வந்து அதே மாரியே சுருட்டிடலாம். சுருட்டுறதுக்கு கூட இன்னைக்கு வார்த்தை வந்து ஐ மீன் திருடுறது வரும் இல்லையா? ஸோ அந்த சுருட்டு கிடையாதுங்க இது. இது வந்து சுருள் சுருட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம அழகா 2 பக்கமும் இது ஈவனா இந்த மாதிரியே நம்ம ரவுண்ட் பண்ணி விட்டுடலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் வந்து கொஞ்சம் அழகா வந்து நமக்கு மவுண்டெயின் ஷேப்ல வரா மாதிரி பண்ணிடணும். அப்பதான் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதையும் வந்து பண்ணிடலாம். இதோ பாருங்க இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். கீழ பாருங்க.
இத வந்து அப்படியே கொஞ்சம் வளைச்சு, அப்படியே பெண்ட் பண்ணணும். நான் தான் சொன்னேன் இல்லையா? நெக் ரீஜியன் வரைக்கும் இத நல்லா பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்றது மட்டும் தான் இதுல நமக்கு வேலையா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகா இத பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா, நெக்ஸ்ட் இதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உல்லன் த்ரெட் வச்சு இது எல்லாத்தையுமே இந்த பேங்கிளோட அட்டாச் பண்ண போறோம். டாப் போர்ஷன் இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேங்கிள் யூஸ் பண்ணி நம்ம அழகா வந்து அட்டாச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த ஒயருக்கும், அந்த பேங்கிள்க்கும் நாட் போட்டுட்டு அத அப்படியே ஃபாலோ பண்ணி இத அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம். ஃபெவிபாண்ட் இல்ல க்ளூ கன் எது வச்சு நீங்க ஸ்டிக் பண்ணாலும் நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. க்ளூ கன்னாவே இருந்தாலும் வந்துரும். ஆனா இந்த மாதிரி நம்ம நூல் கட்டி பண்ணும்பொழுது சூப்பரா இருக்கும். மெல்லிசான மெட்டல் ஒயர் இல்ல காப்பர் ஒயர் இருக்குனாலும் நீங்க அத வச்சு கூட இதுல டை பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் அவைலபிள் இல்ல அப்டின்ற காரணத்தால நான் வந்து இந்த மாதிரி உல்லன் த்ரெட் இல்லன்னா வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் 2த்துல எது வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்ப அந்த கொக்கி மாதிரி பண்ணோம் இல்லையா? அந்த ஹூக் அதையுமே இந்த பேங்கிளோட சேர்த்து பாட்டம்ல அப்படியே லைனா அழகா வந்து சென்டர்ல வச்சு அலைன் பண்ணி இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுடணும். ஒரு நாட் போட்டா மட்டும் போதாது. இத அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே அழகா வந்து நூல் நூலா வச்சு நம்ம நாட் போட்டு ஒரு 4 டூ 5 டைம்ஸ் வந்து அழகா வந்து பண்ணணும். ஒரே இடத்துல நாட் போட்டுறக்கூடாது. நான் தான் சொன்னேன் இல்லையா? கொஞ்சம் அழகா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கணும் 2 பக்கமும். அப்பதான் கிரிப்பா உங்களுக்கு இருக்கும். நான் சொல்றது புரியுது இல்லையா? ஒரே ஒரு இடத்துல நாட் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரிப் இருக்காது. அடுத்து இந்த மாதிரி சின்ன மெட்டல் ஒயர் இருந்துச்சுன்னா, அந்த மெட்டல் ஒயர எடுத்துட்டு, பென்னுல இந்த மாதிரி சுத்தி, இத வந்து அப்படியே வந்து திருகிடணும் நம்ப. ஸோ இந்த மாதிரி நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, ரவுண்ட் ஷேப்ல நமக்கு கிடைச்சிரும். இப்ப அத அப்படியே பேஸ்ல கொஞ்சம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டு, இன்னொரு ஒரு பெரிய நெயில் பாலிஷோட கேப்பா இருக்கட்டும், இல்ல பெரிய மார்க்கரா இருக்கட்டும், அதுல இந்த மாதிரி சுத்தி இத விட கொஞ்சம் பெரிய சர்க்கிள் வரா மாதிரி பண்ணிடணும். அடுத்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா, பென்னுலயே வந்து இன்னொரு ஒரு சர்க்கிளும் வரா மாதிரி நம்ம பண்ணிடணும். ஸோ இப்படி பண்றதுனால நமக்கு 3 டிஃபரெண்ட் லீஃப் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம சர்க்கிள் வந்து ரெடி பண்ணிடுறோம். ஸோ இந்த ரவுண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு ஷேப்புக்கு மாத்தும் பொழுது, அது அழகா நமக்கு வந்து லீஃப் டெக்ஸ்சர்ல வந்து கிடைச்சிரும். இப்ப அததான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேல நம்ப இந்த மாரி டாங்ஸ் யூஸ் பண்ணி, இந்த டிப்ல வந்து அழகா இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, லீஃப் ஷேப் அப்படின்றது இந்த சர்க்கிள்ல இருந்து நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். நீங்க ஃப்ளவர் பெட்டல்ஸ் பண்ணும்போது கூட இந்த மெத்தட் அப்படின்றது யூஸ் பண்ணிட்டு ஃப்ளவர் பெட்டல்ஸும் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ப 3 கம்பியையும் அதோட நுனியில இந்த மாதிரி நம்ப அழகா வந்து அழுத்தி விட்டோம்னா, லீஃப் ஷேப் கிடைச்சிடும். இப்ப இத இந்த பேங்கிள்க்கு ஒரு பக்கத்துல நம்ம அழகா அட்டாச் பண்ணி, இந்த கம்பிய வந்து இதுல அழகா இப்படி சுத்திடுறோம். இப்படி சுத்துறதுனால நமக்கு இது அழகா இதோட ஃபிட் ஆயிடும். சுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒய் மெத்தட்ல சுத்தணும். ஒய் மெத்தட்னா நம்ம ஒய் எப்படி இருக்கு 2 பக்கம் இருந்துட்டு ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுற மாதிரியே, அதே மாரி ஒய் ஷேப்ல இத ஜாயின் பண்ணும்போது தான் கிரிப்போட இது நல்ல ஸ்ட்ராங்கா நமக்கு வந்து இதுல ஒட்டும். ஐ மீன் ஒட்டுறது மீன்ஸ் ஃபிட் ஆகும். ஓகே. ஸோ வேற எந்த கம்மு, க்ளூ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வேலைக்கே ஆவாது. இல்லன்னா நான் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் இங்க நோ. இப்ப ஃபெவிபாண்ட எடுத்து இந்த வளையல்ல ஒரு சின்ன ட்ராப்லெட் மாரி வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் ஷேப்ப அழகா வந்து நான் இதுல ஒட்டிட போறேன். இத பாருங்க. இந்த மாதிரி 2த்துலயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு ஒட்டியாச்சு. இந்த ஃப்ளார் இல்லாதவங்க உல்லன் த்ரெட் இல்லன்னா பூ கட்டுற நூல்ல ஃப்ளார் பண்ணிட்டு இந்த மாதிரி இதுல ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த லீஃப் இருக்கு இல்லையா? இதுல ஃபெவிபாண்ட இந்த மாதிரி அந்த கம்பியில ஃபர்ஸ்ட்டு பார்டருக்கு அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அப்ளை பண்ணோம்னா, நமக்கு ஒரு லேயர் ஆஃப் ஃபெவிபாண்ட் இதுல வந்து கிடைச்சிடும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு எப்படி சொல்றது? ஸ்ட்ராங்ன்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு துணி லேயர் மாதிரி அழகா வந்து கிடைச்சிரும். இத வந்து ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் காய வச்சதுக்கு அப்புறமா, நெயில் பாலிஷ்க்குள்ள இந்த மாரி ஒரு பால் இருக்கும். அந்த பால் தான் அந்த வயலட் கலர்ல இருக்கிறது. என்னோட வயலட் கலர் நெயில் பாலிஷ்ல இருந்தது. அத வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இதுல டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிடுறேன். அந்த பால் எதுக்குன்னா, நெயில் பாலிஷ் கட்டக்கூடாதுன்றதுக்காக உள்ள இருக்கும். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப நெக்ஸ்ட்டு இந்த துணி லேயர் மாரி இருக்க ஃபெவிபாண்ட் வந்து காய்ஞ்சிருச்சு. இதுக்கு இந்த மாதிரி கிரீன் கலர் பெயிண்ட் குடுத்துட்டோம்னா, ரொம்ப அழகா வந்து இது ரெடி ஆயிடும். கிட்டத்தட்ட வந்து ஒரு கிளாஸ் பெயிண்டிங் பண்ண ஒரு லுக் வந்து நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக, இப்போ அடிஷனலா ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி இல்லன்னா கம் அப்ளை பண்ணிட்டு, அதுல சுத்தி இந்த மாதிரி குட்டி குட்டி பெர்ல்ஸ வந்து இந்த ஃப்ளாருக்கு அழகா நம்ம குடுக்கும் பொழுது, அப்படி ஒரு சைனீஸ் ஸ்டைல் ஜுவல்லரி பேட்டர்னுக்கு இது இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எத்தன பேருக்கு சைனீஸ் ஜுவல்லரி அந்த ஆர்னமெண்ட்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா? அது பிடிக்கும். அது எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்களா? ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த சைனீஸ் ஸ்டைல் ஜுவல்லரீஸ் எல்லாமே.
ரொம்ப அழகா இருக்கும். அவங்க எல்லாமே இந்த ஜேட் ஸ்டோன்ஸ் இந்த மாரி நெறைய பெர்லின் ஸ்டோன் இந்த மாரி நெறைய யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அவங்க ஜுவல்லரீஸ்லாம் கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட பர்ப்பஸ் என்னன்னு இப்ப நம்ம யூஸ் பண்ணி பாத்துடலாமா? இப்போ இத வந்து நம்ம வீட்ல ஆணி இருக்கும் இல்லையா? அது எங்க இருக்கோ அங்க மாட்டிக்கோங்க. என்கிட்ட இப்ப கதவுல தான் இந்த ஆணி இருக்கிறதுனால இங்க மாட்டி காட்டுறேன். நெறைய பேருக்கு வந்து ஹேங்கர்லாம் யூஸ் பண்றதுக்காக வீட்ல ஆணி அடிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல இத மாட்டிட்டு, இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, கீ செயின் மாதிரி அழகா வந்து நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். கீ செயின் ஹோல்டரா. பூட்டு கூட இதுல நீங்க அழகா மாட்டி வைக்கலாம். ஏன்னா, ஹூக் ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? அதே மாதிரியே உங்க வார்ட்ரோப்ல இந்த மாதிரி நீங்க ஆணி இருக்கிற இடத்துல இத மாட்டிட்டு, அதுல வந்து உங்களுடைய ஹேங்கி, குட்டி குட்டி கர்ச்சீஃப்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஏன் பெரிய துணி பேண்ட், ஷர்ட்லாம் கூட நீங்க அழகா இதுல மாட்டி வைக்கலாம். நல்ல கிரிப்பா ஸ்ட்ராங்கா தாங்கும். அதுக்கு அபி கேரண்டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் கம் ஆர்கனைசர் பீஸ் ஒரு ஹேங்கிங் ஹூக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகா ஒரு டிஃபரெண்ட்டான ட்ரெடிஷனல் ஸ்டைல்ல இது நம்ம பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஹோம் டெக்கரும் ஆச்சு, நமக்கு ஆர்கனைசராவும் ஆச்சு. ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுவும் வளையல்ல பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது, ஒரு பளிச்சுன்னு இருக்கும். அடிஷனலா இதுல டெக்கரேஷன் நீங்க குடுக்கணும்னாலும் குடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை.